தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் இருப்பது மட்டுமன்றி நிறைய பிரபலமான முருகன் கோவில்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வடபழனி முருகன் கோவில். இந்த கோவில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் அண்ணாசாமி தம்பிரான். இவர்தான் வழிபடுவதற்காக தன்னுடைய வீட்டின் அருகே சிறிய கொட்டகை போட்டு அங்கு குறி சொல்லும் மேடை அமைத்து பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனியாண்டவர் படத்தை வைத்து பூஜை செய்தார். சில நாட்களில் அவர் அங்கே தியானம் செய்யும் போது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவருள் புகுவது போல உணர்ந்து ஏதேதோ கூற ஆரம்பித்து விட்டார். அப்படி அவர் கூறும் அனைத்தும் உண்மையில் நடக்க ஆரம்பித்து மக்களின் பல குறைகள் தீர ஆரம்பித்து விட்டது. இதனால் அருள்வாக்கு கூறுவதில் அவர் பிரபலமாகிவிட்டார். இப்படியே சில நாட்கள் செல்ல திடீரென நோய்வாய்ப்பட்டார். அப்பொழுது ஒரு சாதுவின் அறிவுரையின்படி திருத்தணி முருகனை வழிபட சென்றார். அவ்விடத்தில் அவர் முருகனுக்கு காணிக்கையாக தனது நாக்கை சிறு கத்தியால் துண்டித்து பலிப்பீடத்தில் போட்டார். அவர் வடபழனிக்கு திரும்பி வந்ததும் அவருக்கு வந்த நோய் குணமானது. இறைப்பணியில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வந்த அவர் தனது கடைசி காலம் நெருங்குவதை உணர்ந்து அவரது தோழன் ரத்னசாமி தம்பிரானை தனது இறைப்பணியை தொடர்ந்தும் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இவர் காலத்தில்தான் இங்குள்ள முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போது கருவறை பகுதி உள்ள இடத்தில் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி முருகன் கோவில் என அழைக்க செய்தவரும் இவர்தான். தொடர்ந்தும் கோவில் கட்ட மக்களிடமிருந்து நிதி குவிய ஆரம்பித்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ரத்னசாமியும் இறந்துவிடவே இவருக்கு அடுத்து வந்தவர்களும் தங்களது முன்னோர்களைப் போலவே அருள்வாக்கு கூறும் சக்தியை பெற்றனர். பின்னர் முருக பக்தர் கிருபானந்த வாரியாரால் திருக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. இக்கோயிலின் மூலவர் திருவுருவம் எல்லா வகையிலும் பழனியாண்டவரை ஒத்திருக்கும். இத்திருக்கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சண்முக சன்னதி, அன்னை பார்வதி, வரசித்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி என பல தனி சன்னதிகள் உண்டு. அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். இக்கோயிலின் முறைப்படி 6 கால பூஜைகளும் நடைபெறுகிறது. இங்கே கந்தசஷ்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதுடன் பங்குனி உத்தரம், கார்த்திகை தீபம் போன்ற விழாக்களும் கோலாகலத்துடன் கொண்டாடப்படுகிறது. இப்போதுள்ள கோயிலின் தென்கிழக்கு பகுதியில் பழைய குறிமேடு இருந்த இடம் இருக்கிறது. அண்ணாசாமி, ரத்தினசாமி மற்றும் பாக்கியலிங்க தம்பிரான் சாதுக்களுக்கு நெற்குன்ற பாதையில் தனியே திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட ஏதுவாக தினசரி பூஜைகளும் நடைபெறுகின்றன. இங்குள்ள முருகனை வழிபட்டால் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க, வியாபாரம் விருத்தியடைய, கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் குவிகிறார்கள். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.